இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென். எவ்வளவு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பாரா. நம்ம ஆண்டவர் யாருங்க? அவர் தானே பிரதானமான மெய்ப்பர். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் 23ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறனால நான் தாழ்ச்சி அடையும், அப்படின்னு நான் குறைப்பட்டுக்க போக மாட்டேன். அந்த முழு சங்கீதத்தை வாசிக்கும் போது எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. என புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் நடத்துவார், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவார். இப்படி பல காரியங்களை சொல்லுகிறத நான் பார்க்குறோம் அல்லவா தேவ பிள்ளையிலே. அவர் நம்மளுக்கு பிரதானமான மெய்ப்பராக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தமது மந்தையை மேய்ப்பார். நீங்கள் நான் அவர் மந்தையின் பிள்ளைகள் தானே, அவர் ஆட்டுக்குட்டிகள் அல்லவா, அவர் பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்லவா. ஒருவேளை இந்த புதிய மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் இந்த மாதம் எப்படி நடக்கும், இது மாதம் பண்டிகை மாதம், நிறைய தேவைகள் பொருள் பல காரியங்கள் குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. ரொம்ப அழகாக சொல்கிறது, மெய்ப்பன் போல தமது மந்தையை அவர் நடத்துவாராம். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால சேர்த்து, தன் கரத்தினால குட்டிகளை சேர்த்து அணைத்து கொள்ளுகிற கர்த்தர். ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளுக்கு கீழே சேர்த்து கொள்ளுகிறது போல நாங்கள் சேர்த்துக்கொள்ளுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரமா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா. இன்னைக்கும் அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை இல்லை கர்த்தர். பயப்படாதீங்க. அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறாரு, பிரதானமான மெய்ப்பனாக இருக்கிறாரு, தகப்பனை போல் இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் அவங்களை கைவிட மாட்டார். ஆமே. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாராம். தாம் தோல் மேல அவர் சுமக்கிறது மாத்திரமில்லை, தாம் புயத்தினால சேர்த்து கொள்கிறது மாத்திரமில்லாம தமது மடியிலே சுமந்து, ஆமே, நம்மளை சுமக்கிற தகப்பனுங்க. அது மாத்திரமா, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாராம். இந்த மாதம் முழுதும் அவர் நடத்துவாருங்க. சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். என்னென்ன நேரத்தில் எது உங்களுக்கு செய்யணும்னு ஆண்டவருக்கே தெரியும். அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ராமே. மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளில் நான் நொண்டியானவர்களை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு. பாருங்களேன், நொண்டியானவர்களை சேர்த்து. ஒருவேளை அந்த மெய்ப்பன் என்ன செய்வாராம், சில ஆடுகள் அடிபட்டிருக்கும் போது அவர்களை தூக்கி சுமந்து அவர் நடத்துகிற மெய்ப்பனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களையும் அவர் நடத்துவார், உங்களையும் அவர் சுமந்து கொள்ளுகிற கர்த்தர். பயப்படாதீங்க. ஒருவேளை என்ன காரியத்தில் வீக்காக இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கிறீங்க, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்க, இந்த மாதம் எப்படி முடிக்க போகிறோன்னு 11 மாதங்களை அற்புதமாக நடத்தினார் அல்லவா. இந்த 12வது மாதத்தையும் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அவர் எல்லா கோணலை செவியாக்குவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். தைரியமாக இருங்க. அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணியில் நடத்த நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. மெய்ப்பனை போல எங்களை நடத்துகிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுக்கெல்லாம் பிரதானமான மெய்ப்பன் நீர் தான் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை சுமக்கிற கர்த்தர், எங்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர், எங்களை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும் அப்பா. எங்கள் பலவீனங்கள் உமக்கு தெரியும் அப்பா. நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் உமக்கு தெரியும் அப்பா. நாங்கள் சந்திக்கிற கடினமான சூழ்நிலைகள் உமக்கு தெரியும் அப்பா. எல்லாவற்றுக்கு ஏற்றமா நீங்கள் அற்புதமாக நடத்த உண்மையில் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் முழுதும் எங்களை கரம் எடுத்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்போடு எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்தலும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் மெய்ப்பனாக இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.